உழைக்கிற காசு உழைக்கணும். சரி, யாரு கேட்குறா? யாரும் கேட்குற மாதிரி கிடையாது. சரி, அதை கூட விடுங்க. சிகரெட்டு குடிக்கிறது நல்லதா கெட்டதா? அதுதான் என் உடல் நலத்துக்கு பாதிப்பு. சரக்காத நுரையீரலே கால் பண்ணிடுறோம். நுரையீரல கொஞ்சமா அரிச்சு ஆறக்கூட ஆக்கி போறோம். சரி, நான் கேட்கிறேன், உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி. என்ன? சிகரெட்டு குடிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் குடிக்கல. சிகரெட் குடிச்சிருக்கீங்களா? இவன் குடிச்சிருக்கேன் சிகரெட்டு. சரி, 20 மணி சிகரெட் குடிச்சிக்கல. அதுக்கு முன்னாடி கேட்கிறேன், இந்த சிகரெட் கடையில் ஒன்று இருக்கும்ல, அது பேர் என்ன? பஞ்சு மாதிரி நான் கேட்கிறேன், எதுக்கு தேவையில்லாம சிகரெட் கடையில் பஞ்சு வச்சிருக்காங்க? ஐயனார் குடிப்பாப்புல நான் பார்த்துருக்கேன். அந்த அந்த புகை அதில் வர்றதுக்காக. நீங்க எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறீங்க. நல்ல புகையை மட்டும் இழுத்துட்டு கெட்ட புகையில வெளியே விட்டுற முடியும். உண்மைக்குமே இந்த சிகரெட் கடையில் எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு குடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பஞ்சை எடுத்து மூக்கில் வைக்கத்தே அந்த பஞ்சு கோளார வச்சுக்கிறோம். எதுவுமே வெட்டியா போகாது. அந்த சைஸா இருக்கு, மூக்கில் சரியா போகுங்க. ஆமா, என்னத்துக்கு வாழ போற வாழ்க்கை. அப்படி யாரும் குடிக்கிறவங்க யாராவது கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றேன், தெரியுமா? கேட்டுக்கங்க. இந்த மாபெரும் கூட்டத்தில் யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் உங்க கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. நிறைய பேர் அது இல்லாமத்தான் வெறும் கூடாதான் தெரியுறா. இப்ப ஏங்க அதை குடிக்கணும் எதுங்க? ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா? குடிக்கிறனால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? குடிய உன்னால நிப்பாட்ட முடியலையா? அப்ப வாட வராத சரக்கை வாங்கி குடிக்க கத்துக்கிறேன்னு. அதுல என்ன சரக்கு? அதே சரக்கே ஆபத்துன்னு சொல்லலாம். வாட வராத சரக்கா? அப்பதாங்க பொண்டாட்டி கண்டுபிடிக்காது. அது எப்படி இருக்கு? 2 சரக்கு இருக்கு. என்ன? வாடையே வராத சரக்கு 2 சரக்கு இருக்கு. எங்க சொல்லுடா, கேட்டுக்குவாங்க. சரக்கை மட்டும் குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி நாக்கில வச்சு நக்கி பார்த்தாலும் வாடை எத்தனை கூட வெளியே வரும். அப்ப நான் உண்மையில நல்ல விஷயத்தை சொல்றா. தூக்கம் ஜம்முண்டு வரும். அப்படியா? ஆமா, 2 சரக்கு இருக்கு. என்ன? குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த சரக்கை வாங்கி குடிங்க. குடும்பத்துல துளி கூட பிரச்சனை வராது. 2 சரக்கு இருக்கு. என்ன? ஒன்னு குருண மருந்து, ஒன்னு பால்டாயில். குடிச்சிட்டு செத்துட்டாம ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் இதை சொல்றது தெரியுங்களா? இது 2025. இந்த 25ல பல மாற்றம் ஓடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஆனா என்னால முடியல. என்ன? என்னால முடியல. இந்த ஏங்க, நான் ஒரு சின்ன அனுபவபூர்வமா ஒன்று சொல்லவா? இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிற ஆள் யார் தெரியுமா? திருட்டு பையன் மட்டும்தான். என்ன? பள்ளிக்கூடம் போக தேவையில்லை, சரி, பரீட்சை எழுத தேவையில்லை, எதுக்கும் தேவையில்லை. நினைச்ச காசை நினைச்ச இடத்துல களவாண்டுக்கிட்டு நினைச்சதை வாங்கி தின்னு போட்டு சந்தோஷமா இருப்பேன் மனுஷன். ஆனா உண்மை பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவேன். கண்டிப்பா நடக்கும் இல்லையா? அமெரிக்கால ஒரு விஞ்ஞானிகள் போறவங்க அந்த விஷயம் தெரியாது இல்ல? அமெரிக்காவில் ஏன் அடிக்கடி எல்லா பேருமே இந்த அமெரிக்காவே சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. ஏன் அமெரிக்காவே சொல்றாங்க? அமெரிக்கான்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்க எதையுமே நம்புவேன். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க அப்படின்னு தெரியாது போயிருவேன் மனுஷன். அமெரிக்காவில் உண்மைக்குமே 10 விஞ்ஞானிகள் போராடி ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களாம். திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷினுங்க. அப்படியா? ஏன்னா அமெரிக்காவில் திருடர்கள் எல்லாம் ஒழிச்சு திருடர் இல்லாத நாடா மாத்தணும் வளர்ச்சி இருந்த நாடு. அந்த நாடு போராடி ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, மிஷின் ஓகே ஆயிருச்சு. இந்த மிஷினை செக் பண்ணணும்ல. இப்படி நல்லா கடல் போல கூட இருக்கிற கூட்டத்துல போய் அந்த மிஷினை வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். சரி, 10 செகண்ட் தான் 150 திருடனை அந்த மிஷினை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான். என்னடா சொல்ற? உடனே ஜப்பானுக்கார வாங்கிட்டான். சரி, அவன் நாட்டுல திருடன் சொல்ல ஜாஸ்தின்னு அவனும் கூட்டம் கூட வச்சு சுவிட்சை ஆன் பண்ணி விடுறியா? 20 செகண்ட்ல 300 திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு ஜப்பான்ல. உடனே நம்ம தமிழ்நாட்டுக்காரன் இந்த மிஷினை வாங்கிட்டான். சரி, நம்ம ஆளு கூட்டம் கூற இடத்துல வச்சிருவோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு திரும்பி தானே பார்த்தேன், மிஷின் அந்த முண்டைய தூக்கிட்டு போயிட்டான். எதையும் விடுறாங்க இல்ல, இது இருந்தாதானே முண்டை கண்டுபிடிப்பேன். அதையும் தூக்கிட்டாங்க, வேற வழி இல்ல. அப்பேற்பட்ட புரியுது சிறப்பாக ஏன்னு கேட்டேன். எதையுமே நம்ம ஆளுக தனிப்பட்ட முறை தருவாங்க. இருந்தாலும் நம்ம வாய்ப்பாடை வாசிக்கணும். ஆகியால் சிறந்த பூமியிலேயே புண்ணிய பூமியாக திகழக்கூடிய ராமநாதபுரம். ஏன் தெரியுங்களா? அந்த ராமநாதபுரத்தை புண்ணிய பூமின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே நம்ம உலகத்திலேயே முதல்ல தோன்றிய கோயில் இங்கதான் இருக்கு. உலகத்திலேயே முதல்ல தோன்றிய கோயில் இங்கதான் இருக்கு. ஏன்னாங்க உத்தரகோசம் அப்பேற்பட்ட ராமநாதபுரம் புண்ணிய பூமி.
சிறப்பான முறையில் அப்பேற்பட்ட மண்ணை மிதிச்சாலே புண்ணியந்த, அதனால பேர் புண்ணிய பூமின்னு சொல்றாங்க. சிறப்பான புண்ணிய பூமியாக திகழக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம், நமது பரமக்குடி வட்டம், நமது நெடுங்குளம் கிராமத்தில் அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு நமது சுள்ளக்கரை மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை மற்றும் கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜையை முன்னிட்டு இவரது மேடையில் சிறப்பாக நமது மடந்தை ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு என் பாலசுப்ரமணியன் அவர்கள் மற்றும் பரமக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நெடுங்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் பார்த்திபனூர் உயர்திரு உதவி மின் பொறியாளர் ஆகியோரது முன்னிலையிலும் இவரது மடியிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி மிசக்கூடிய தனக்குத்தானே தாந்தானே என்று பேரும் புகழ் நாட்டில் புதிய மாற்றம் கண்டெடுத்த CS தமயேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் வள்ளி மங்கை நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நாடக கலை உலகத்தில் பல கோவிலுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் பல திறமை படைத்த மற்றும் நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற சிறப்பான முறையில் பாசமிகு சகோதரி மதுரை வள்ளலமாறு கண்டெடுத்த MSK கலைமகள் அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளி மங்கை நடிக்க காத்துக் இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவர் என்று சபதமேற்று வருவதில் நாதகான பேரரசு மதுரை மேலூர் மாநகரம் அருகாமைக்கும் உடுப்பம்பட்டி மாநகரம் எடுத்து அருமை தம்பி எங்கு சென்றால் வெற்றி ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அந்த கழகப்புறனாக தோன்றுவார். மற்றும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் 6 மணி இசைத்து உங்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு அன்னார் சிறந்ததொரு முறையில் நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கிடாத்திருக்கை மாநகரம் கொண்டெடுத்து MV முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி பின்பார். அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி உறவாடி இசைபாடி விளையாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிழவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிழவே இசைபாடி விளையாடி இன்பம் காணலாம். பின்னோடும் புகிலோடும் விளையாடும் பின்னிலவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே பின்னோடும் புகிலோடும் விளையாடும் பின்னிலவே. பழைய பாடல் என்றால் பழைய பாடல் தான். மிக சிறப்பாக அருமையான முறையில் ஆரம்ப மிசித்த அன்பன் அவர்களுக்கு மனதார்ந்த நன்றி நன்றி. மற்றும் அதற்கு உங்கள் முன்னால் மிருதம் மிசு கொண்டிருக்கும் சிறப்பான அன்பு தம்பி அன்பு மாப்பிள்ளை. ஏன்னா எங்கே சென்றாலும் வெற்றி மிசக்கூடிய இந்த சின்னஞ்சிறு வயதில் பல விஷயங்களை மைண்டு க்ளோஸ் ஆகிறது பெரிய விஷயம். அருமையான முறையில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசு குளம் கண்டெடுத்த TV ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய மதுரை மேலூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் கூத்தப்பன் பெட்டி மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடி மிருதங்கம் தொப்பியன் டொல்ல
அருமையான முறையில் சிறப்பாக மிருதம் செய்த அன்பு மாப்பிள்ளைவருக்கு மனதார்ந்த நன்றி நன்றி ஆகிய அதற்கு துணையாக உங்கள் முன்னால் இங்கு ஆளுநர் கொடுக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி அன்பு பாசமிகு மாமா சிறப்பான முறையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏன் அதை 5 நாடு கண்டெடுத்த MK சத்தியமூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு அப்படி அருமை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பா பதம் பதம் ஆமா அப்ப யார அந்த அம்மா வந்தாலும் டயத்துக்கு தான் வரும் இப்போ எப்படி வர முடியும் ஆமா நீங்க எப்படி சொன்னீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டா போயிருமனே நாடகம் கெட்டு போயிருமனே ஆமா கை யாரும் காட்டாதீங்க தயவு செய்து டயத்தை காட்டினா எல்லா பேரும் தொழிலை குறைச்சிருவாங்க நாடகம் வெயிட் இல்லாமல் போயிடும் எங்களை எங்கள் போக்கு விட்டால் தான் நாடகம் வெயிட்டாக போகும் நீங்கள் ஊருக்கு பேர் எடுக்க முடியும் நீங்கள் இப்படி காட்ட நாங்கள் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகி டக்குன்னு முடிக்க நாடகம் கெட்டு போயிடும் அது நீங்கள் மட்டும் உட்காருங்க இப்போ இது எங்கள் ஊர் நாடகம் நாங்கள் நடத்தி முடிச்சிடுறோம் ஆமாம் நீங்கள் ஊர் ஆமாம் இது உங்கள் நாடகம் கிடையாது எங்கள் நாடகம் நாங்கள் சும்மா விடவே மாட்டோம் உங்கள் பேரை நாங்கள் காப்பாற்றுவோம் நீங்கள் மட்டும் தைரியமாக மட்டும் இருங்க என்னங்க என்னைக்கு நம்ம தொழிலை குறையக்கூடாது உழைக்கிற காசு உடம்புல ஒட்டணும்னா வேர்வை தண்ணி வடியணும் 4 போட்டு ராவுங்க ஒரு ராவுங்க பார்ப்போம் ஆமா போகுது பார்த்தா
அருமை 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 அருமையான முறை சிறப்பாக நன்றி 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 அருமையான முறையில் இந்த கைத்தட்டு தாங்க நமக்கு சொத்து ஆமாம் அருமையான முறையில் நீங்கள் தாளம் சொல்கிறது அன்பப்பா சிறப்பான முறையில் அதை ஏன் அதை மாற்ற கண்டெடுத்து எம் ஐயனார் அவர்கள் உங்களுக்கு சீனன் தாளம் அப்படிதான் அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு நாடக நடிகர்களுக்கு மிக அருமையான முறை ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை உள்ளங்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமது ஊரையே அழகாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊருக்குண்டான பெருமையை தனித்துவமான முறையில் எடுத்துரைக்கூடிய உரிமையாளர் கே வாசுதேவன் அவர்கள் அமைப்பில் நமது எம் நெடுங்குளம் மாநகரம் கண்டெடுத்த செல்வி ஆடியோஸ் செல்வி